கொட்டுக்காளி திரைப்படம் பார்த்தோம். இது சிவகார்த்திகேயன் தயாரித்து விக்னேஷ் ராஜ் இயக்கியிருக்கிறாரு. சூரி தான் இந்த படத்தில் முக்கிய கதைபாத்திரமாக நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு உலகத்தரம் வாய்ந்த படம். உலகளவில் இந்த படத்துக்கு ஏராளமான பரிசுகள் வந்து குமிஞ்சிருக்கு. சூரிய கொண்டாடி இருக்கிறாங்க உலக திரைப்பட விரும்பிகள். அந்த அளவுக்கான ஒரு நடிப்பை அந்த படத்தில் கொடுத்துருக்கிறாரு. இப்போது சாதிய படங்கள், சாதிய பெருமிதங்கள் வந்துட்டு இருக்கிற இந்த சூழலில் இந்த கதை அந்த பெருமிதங்களை எல்லாம் போட்டு அடித்து நொறுக்குது. அந்த குடும்ப உறவுகள், தாய்மாமன்னா எப்படி இருப்பான், இவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிட்டு சொல்கிறதெல்லாம் இந்த படத்தில் அப்படி கிழித்து தொங்க விடுறான். சாமியார்களுடைய நிலை இப்படி இருக்குது, சாதியத்தினால வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலைக்கு அந்த குடும்பம் போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த படம் நல்லா பேசியிருக்கு. ஆனால் இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, முழுக்க காட்சி மொழிகளில் இந்த படத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. காட்சி மொழிகளில் புரிஞ்சுக்காதவங்களுக்கு இந்த படம் வந்து என்ன ஒரே இதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்கும். படம் ஒரு சில மணி நேரங்களில் மட்டுமே நடக்கிற ஒரு கதை. ஒரு குடும்பம் காலையில் புறப்பட்டு ஒரு சாமியாரை சந்திக்க போகிறாங்க, அவ்வளோதான் படம். அந்த குடும்பம் எதுக்கு சாமியாரை சந்திக்க போகுதுன்னா, தன்னுடைய தாய்மாமனுக்கு தான் இந்த பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, நம்ம ஊர் பள்ளி படிப்பு முடிஞ்சோன்னே இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. இல்லை, இந்த புள்ள வந்து படிக்கட்டும், வெளியூர் போய் படிக்கட்டும்னு சொன்னங்காட்டியும் சரி படிக்கட்டும் அப்படிங்கிறக்காக அந்த வெளியூருக்கு கொண்டு வராங்க. வெளியூரில் போய் அந்த பொண்ணு காலேஜில் படிக்கும்போது அங்கே ஒரு காதல் ஏற்பட்டுருது. இதெல்லாம் உரையாடலில் தான் வருது, காட்சி கிடையாது. வெளியூரில் படிக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் வந்துடுது. நம்ம சாதியில் நம்ம பிறப்புல இப்படியெல்லாம் வந்து வேறு ஜாதிக்காரங்களை கல்யாணம் பண்ணுறது நம்ம குடும்பத்திலேயே இல்லையே. இது அந்த பையன் வந்து ஏதாவது மருந்து கிருந்து வச்சு கொடுத்துருப்பான். அதனால தான் இந்த நம்ம புள்ள வந்து இந்த மாதிரி ஆகிட்டா. மருந்தை எடுத்துட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு சாமியாரை சந்தித்து அந்த மருந்து எடுக்கிறக்காக போகிறப்பாங்க. போகிற வழியில் அந்த பொண்ணு யார்ட்டையுமே பேச மாட்டா, ரொம்ப அப்படியே இறுக்கமாகவே இருப்பான். அங்கே கோழி அறுக்கிறதுக்காக கோழியை கொண்டுட்டு போயிட்டுருப்பாங்க. கோழி அந்த வீட்டில் வந்து ஒரு கல்லில் கட்டி தான் அந்த கோழியை காட்டிகிட்டு இருப்பாங்க. கோழியையும் இந்த பொண்ணையும் அப்படியே காட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த கோழி வந்து அந்த கல்லிலிருந்து அப்படியே பிடுங்கி வெளியே ஓடும்போது நம்ம கூட நினைப்போம், இந்த பொண்ணுக்கு விடுதலை கிடைச்சிட மாட்டா இருக்குது அப்படின்னு நினச்சி. ஆனால் அந்த ஊரே எல்லோரும் சேர்ந்து அந்த கோழியை பிடிச்சி அந்த பொண்ணை அதே இடத்துல அந்த கோழியை கொண்டாந்து கட்டிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குடும்ப சூழலிருந்து இந்த பெண் தப்பிக்க முடியாது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறியீட்டை சொல்கிறாங்க. அந்த பொண்ணு யார்ட்டையுமே பேசாமல் அந்த பொண்ணு அப்படியே அமைதியாக ஒரு அப்படியே ஒரு விரக்தியாக அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட வண்டியில் போயிட்டே இருக்கும்போது ஒரு பாடல் மட்டும் வருது. எங்கிருந்தோ ஒரு காதல் பாடல் வருது. அந்த காதல் பாடலை கேட்டுட்டு அந்த பொண்ணும் சேர்ந்து அப்படியே முணுமுணுக்கிறா. இதைய அந்த ஆட்டோவில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த சூரி என்ன பண்ணுறான்னா, அப்படியே எந்திரிச்சு, இவ்வளவு டென்ஷனில் இருக்கிறோம், உனக்கு வந்து இது கேட்குதா, பாடல் கேட்குதா, பாட்டு பாடுறியான்னு போட்டுட்டு அடிக்கிறது. அவன் திருமணமான 2 தங்கைகள், அப்புறம் அவனுடைய தாய் மாமன் அத்தை எல்லாத்துக்கும் சேர்ந்து அடி பிசுறு கலப்புறான். அடின்னா அடி இவ்வளவுதான் இல்லை, அத்தனை அடி கொடுக்குறான். நீ வந்து அப்படி இது பண்ணுறிய, உனக்கு பாட்டு கேட்குதா அப்படின்னு சொல்லி அடித்து நொறுக்கி அந்த ரணகலம் ஆயிடுது. அவன் நண்பர்கள் குறுக்காட்ட போனவங்க எல்லாத்துக்குமே அடி விழுகுது. அடி விழுந்தேன்னு எல்லாருமே எல்லாம் தெரிச்சு வெளியே ஓடிடுறாங்க. அந்த ஆட்டோவில் அவனும் ஒரு சின்ன பையன் மட்டும் இருக்கும். அந்த பையன் அப்படியே கண்ணீர் விட்டுட்டு இருப்பான். எப்போவுமே அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு சோகம் அப்போ தான் அப்படியே கொஞ்சம் இதாகி, அழக்கூடாது விடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து சொல்லுவாள். சொல்லிவிட்டு திரும்பி பார்ப்பான், அந்த கண்ணாடி தெரியும் அந்த ஆட்டோவில். அப்படியே தன்னுடைய தலையை கோதுவா, தலையெல்லாம் ஒழுங்கு செஞ்சுட்டு அப்படியே அவன் அந்த பொண்ணு சிரிப்பா. இது என்ன சொல்லுதுன்னா, போடா நீ, உன்னை விட நான் இது தாழ்ந்து போயிட மாட்டேன். அதாவது அந்த பொண்ணு கொட்டுக்காளிங்கிறது விடாப்பிடியாக தன்னை உறுதியாக இருக்கிறா அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பேர். இவன் எந்த அளவுக்கு உருக்கமாக இருக்கா, அதே அளவுக்கு அந்த பொண்ணு முரட்டுத்தனமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி காட்டிடுவாங்க. இவனுடைய நண்பர்கள் 2 பேர் வந்து பைக்கில் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒருத்தன்ட்ட போய் கேட்பான், ஏங்க இங்கே சரக்கு எங்கே இருக்கும், கடை எங்கே இருக்கும் அப்படின்பாங்க. அவன் வந்து திட்டுவான், ஏன்டா இதுக்கு தான் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன் உனக்கு வழி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நேர் கடைக்கு போவானுங்க. ஆனால் ஒரு 120 ரூபாயில் ஒரு சரக்கு இருக்கா அப்படின்னு கேட்பான். அவன் வந்துட்டு 120 ரூபாயில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சரின்னு வாங்கிட்டு வந்து ரோட்டில் உள்ள பாருக்கு கூட போகாத ரோட்டில் வாங்கி கொஞ்சம் தண்ணி வாங்கி அப்படியே வந்து ஊற்றி ஃபுல்லாக அடிச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்போம். நாங்கள்லாம் யார் தெரியுமான்னு. அதாவது ஒரு நல்ல சரக்கு, நம்ம விரும்புகிற சரக்கு கூட வாங்கி குடிக்க முடியாதவன் தான்
இந்த சரக்கை குடிச்சிட்டு நாமெல்லாம் யார் அப்படின்னு அந்த வீர பெருமிதங்கள் பேசுகிறது. இப்படி பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது இது வரும், ஆட்டோவில் வந்து ஏறிடுவாங்க, எல்லோரும் போவாங்க, இவங்க வண்டியில் போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது ஜல்லிக்கட்டு காளையாட்டம் ஒன்று வந்து குறுக்காட்டி அந்த ஒத்தையடி பாதையை ஒரே பாதை திரும்ப முடியாது. அப்போ என்னென்னா ஒரு பெரிய காளை, ஜல்லிக்கட்டு காளை அப்படி வந்து நிற்கும். எல்லோரும் இறங்கிடுவாங்க. அப்போ வந்துட்டு இந்த இவனு தான் சரக்கு சாப்பிட்ருக்காங்க, போய் முரட்டுற போல அப்படின்னு சும்மா அப்படி மிரட்டுவான் காளையை. காலை திமிரிட்டு முட்டை வரும், அவன் ஒடியாந்துருவான். ஒடியாந்தங்காட்டியும் இந்த சூரியுடைய அப்பா, நான் போகிறேன்டா எத்தனை காளையை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் அப்படின்னு கிட்ட போய் மிரட்டுவார். அந்த காளை எகிரும், முட்டை வரும், இவர் ஒடியாந்துடுவார் பயந்துட்டு. எல்லோரும் இருந்துட்டு பேசுவாங்க, ஏன் நீ வந்து இந்த காளைகிட்ட போய் நீ இதெல்லாம் காட்டுற, உன் வீரத்தையெல்லாம் அதுகிட்ட காட்ட வேண்டாம், அது போட்டு தள்ளிடும் அப்படின்னு காட்டி பயந்துட்டு வந்துடுவான். அது என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வீர பெருமிதங்கள் எல்லாமே ஒரு காளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுதுன்னா அமைதியாகி எல்லாம் நடுங்கிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு சூழல். அப்போது பக்கத்தில் ஒரு சின்ன புள்ள, ஒரு 6-7 வயசு புள்ள அங்கேருந்து வருவோம். வந்து அந்த காளை பிடிச்சிட்டு, இங்கே எதுக்கு நீ வந்த, இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்பம் பிடிச்சி ஒன்று ஒரு வாரத்தில் கொடுத்துருவாரு, அடிமை இது கொடுத்துருவார், சந்தையில் பிடிச்சி கொடுத்துருவாரு, இந்த மாதிரி தான் இருக்கிறதா அப்படின்னு மிரட்டிட்டு அவங்க அப்படியே அந்த காளைகிட்ட பிடிச்சி காளையுடைய இதை கயிறை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அந்த கயிறோட பேசிட்டு போயிட்டே இருக்கும். அத்தைச்சோட்டு காளை துமிழ்லாம் அப்படி இருக்கும். அந்த காளை அப்படியே அந்த பொண்ணு அப்படியே ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு போகிற மாதிரி பேசிட்டு போகும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, வீட்டுக்கிட்டே இருக்கணும், இங்கே எதுக்கு ரோட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டுருக்கும். நீ போயிட்டீங்கன்னா அப்பா உன்னை விற்றுட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன், ஏன்னா எனக்கு விளையாடுறதுக்கு யார் அப்படின்னு, நான் பள்ளிக்கூடம் விட்டு வந்தேன்னு நான் யார்கிட்ட பேசுவேன், யார்கிட்ட விளையாடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணுடைய உரையாடல் இருக்கு இல்லையா, இது அந்த காளைக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவை சொல்லுது. இன்னொரு வகையில் நாங்கள் யார் தெரியுமா, வீர பரம்பரை எல்லாத்தையும் அடித்து பந்தாடிடுகிற சூரி இந்த காளையை கண்டு கிட்ட கூட போகிறதில்ல. அவங்க அப்போ நான் எத்தனை காளையை பார்த்துருக்குறேன்ட்டு கிட்ட போனவன் இந்த காளையை கண்டு அப்படியே நடுங்கி பின் வந்துக்கிடுவான். வீரமே இவ்வளவு தாண்டா அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தா என்ன எகிரிடுவான், பயங்கரமாக திட்டுவான். தன்னுடைய தாய் மாமாவே என்னன்னு சொல்லுவான், இதே மாதிரி எங்கள் வீட்டில் நடந்திருந்தால் எங்கள் அப்பனார் தூக்கில் தொங்கியிருப்பான், நீ எல்லாம் எதுக்கையா உயிரை வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். அவன் தங்கச்சி 2 பேர்த்துக்கிட்டே ஒரு 4 அப்போ நீங்கள்லாம் பார்த்துப்பீங்கன்ட்டு தான் நான் விட்டுட்டு வெளியூருக்கு போகிறேன், அப்புறம் நீங்கள் இந்த புள்ள இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னு பிடிச்சிட்டு பேசுகிறது. அவங்க அத்தையை பார்த்துட்டு உன்னை அடித்தா சரியாக போயிடும், நீ உன்னுடைய வளர்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க அத்தைகிட்ட பேசுகிறது. இது எல்லாமே அவ்வளவு வீரம்னா அவ்வளவு இதாக இருக்கிறத அடுத்த சீனில் அப்படி அழகாக எள்ளி நகையாடிட்டு அப்படியே அடுத்து கடந்து போயிருப்பாங்க. இப்படி போயிட்டே இருக்கிற போது அந்த சாமியாரை போய் சந்திக்க போகிறாங்க. சந்திக்க போகும்போது அங்கேருந்து 4-5 ஒரு அப்படி 5-6 பேர் அப்படியே திரும்பி வருவாங்க. அவங்க என்னென்னா அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க போகிறாங்க அப்படின்னு. அங்கே போனால் அங்கே ஒரு 4-5 செட்டுகள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து திருமணம் ஆனவங்க, திருமணம் ஆகாதவங்க, அப்புறம் திருமணமாகி கொஞ்ச காலம் கழிச்சவங்க, இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் என்னன்னா இந்த உறவு சிக்கல் தான். இந்த மாதிரி வந்து மருந்து வச்சுட்டாங்க, மருந்து வச்சதுனால தான் வந்து மாமியார் சந்தை, மருந்து வச்சதுனால தான் என்னை வந்து இந்த பயணியே விரும்புகிறா, இது எல்லாம் மருந்தை எடுத்து நாங்கள்லாம் சொல்லி திருமணம் பண்ணி ஒரு 3 மாதத்தில் மீண்டும் வந்து இவளுக்கு வந்து இதாகி போச்சு, அதனால தான் நாங்கள் மறுபடியும் வந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த ஒவ்வொரு கதையாக இதை அப்படியே சூரி கேட்டுகிட்டே இருப்போம். நாம் இந்த பொண்ணை இதெல்லாம் பண்ணி இந்த மருந்து எடுத்துட்டு போனாலும் நாளைக்கும் இந்த பிரச்சனை முடியாது போல் அப்படிங்கன்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு இது வரும். அப்புறம் அந்த சாமியாரை காட்டுவாங்க. சாமியார் வந்து அப்படியே அந்த ஒரு பொண்ணை பார்த்து, இந்த வேற ஒரு பொண்ணு, இவங்க எல்லாம் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு அப்படியே அதாவது ஒரு விரக்தியாக அந்த பொண்ணு அப்படியே நின்றுட்டே இருக்கும். எந்த உணர்வுமே இல்லாத அப்படியே வந்து விரக்தியாக அப்படியே நின்றுட்டே இருப்பாள். அந்த பொண்ணை வந்து அவர் வந்து பல இடங்களில் கை வைப்பார். ஒரு சிலிமிசம் பண்ணுற மாதிரி தன்னுடைய வயிற்றை காட்டி அந்த வயிற்றுக்கிட்ட தொப்புள்கிட்ட கொண்டு போய் இதை வைக்கிறது, எலுமிச்சங்காய் வைக்கிறது, அப்புறம் அது கீழே கொண்டு போய் கையில் வந்து திண்ணீர் போடுறது, அப்படியே வயிற்றை தட்டுறது, நெஞ்சில் கை வைக்கிறது, தலையில் கை வைக்கிறது, அங்கங்கே அப்படியே அந்த பொண்ணை வந்து தொட்டு மந்திரம் போடுற மாதிரியான இதெல்லாம் பண்ணுறது. ஒரு பெரிய டியூப் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அந்த வாயில் வச்சு அப்படியே உறிஞ்சி அப்படியே எடுத்து அப்படியே டப்புன்னு ஒன்று அவங்க பக்கத்தால் இருக்கிறவங்க கொடுக்கு, பார்த்தியா மருந்து வந்துடுச்சு, அதாவது உறிஞ்சி எடுத்துடுறாராம்மா. அப்படி வந்து அதையெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான். இதை எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நடிக்கிறான், போலி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. சிலர் வந்து இது ஏதோ பொய் சொல்கிறானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சியும் கூட வரும். அப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டு அந்த இதை கொடுப்பாங்க, ஒரு பெரிய சேவலை கொடுப்பாங்க. அந்த சேவலை டப்புன்னு தலையை வெட்டி தூக்கி அந்த பக்கம் போட்டுருவோம். அந்த சேவல் அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கும்.
துடிச்சிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ஆமாம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கதாநாயகி கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி நிற்பாங்க. கதாநாயகி அதே மாதிரியே நிற்கிறா. அதே மாதிரியே நிக்கும்போது, இவங்கெல்லாம் சுத்தி வந்து நின்றுவாங்க. கதாநாயகன் சூரி மட்டும் அந்த இடத்துல இருக்க மாட்டான். எல்லாருமே கேட்பாங்க, அது அங்க இருப்பான், அங்க இருப்பான்னு எல்லாரும் ஓடிட்டு போய் பார்க்குறாங்க. ஒரு இடத்துல அவன் மட்டும் நின்னுட்டே இருக்கிறாங்க. சூரிய காட்ட மாட்டாங்க. பின்னாடி இருந்து அ எல்லாருமே பேசிட்டே இருப்பாங்க. "எங்க வா, வா, ஏன் நிக்கிற? வந்துடு, வந்துடுன்னு" சொல்லிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த குரல் குடுத்தும் சூரி வர்றதே இல்ல. டப்புன்னு முடிச்சுட்டு, எழுத்து இயக்கம் அப்படின்னு எழுத்த போட்டுறாங்க. விக்னேஷ் ராஜ்ன்னு போட்டதுக்கு பின்னாடி, "என்னடா இது எதுவுமே இல்ல, இவ்வளவுதானா?" அப்படின்னா, "அவ்வளவுதான் நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு" எழுத்து வந்துடுது. பார்த்துட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிருது. "என்னடா படமே வந்து இன்னும் முடியல, இவ்வளவுதான் சொல்றானே" அப்படிங்கிற மாரி எல்லாம் வெளியில வர வர புலம்பிட்டே வந்துட்டே இருந்தாங்க. அவ்வளவுதான். அதாவது அந்த பொண் வந்து உறுதியா இருக்கிறா. என்னுடைய காதல்ல உறுதியா இருக்குது அந்த பொண்ணு. இவங்கிட்ட இந்த மந்திரம் இதெல்லாம் பண்ணியும் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவன் போன மாரியும், ஒண்ணு இந்த பொண்ணையே அவன் திருமணம் பண்ணிக்கிட்டானா, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இல்ல இவனையெல்லாம் இந்த பொண்ணு திருமணம் பண்ணியிருக்காது அப்படின்னு நினைக்கிறியா? நினைச்சுக்க. இப்படி ஒரு சம்பவம் இவ்வளவுதான் நடந்தது. இதுக்கு மேல என்ன? நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி, இந்த வரலாற்றை இவங்களுடைய பெருமிதங்கள எல்லாத்தையும் போட்டு உடைச்சு, ஒரு 1 1/2 மணி நேரத்திலேயே வந்து இந்த படத்தினுடைய டெப்த்த காட்டியிருக்கான். எவ்வளோ விஷயத்த அவன் சொல்லியிருக்கிறாங்கிறத நீங்க படத்த பார்க்கணும். இது ஒரு நூற்றாண்டு கழிச்சு, ஒரு நூற்றாண்டு கழித்தும் இந்த படத்தை பார்ப்பதற்கான ரசிகர்கள் வருவார்கள். இப்போது இருப்பவர்கள் இந்த படத்தை புரிந்து கொள்ளாமல், ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த கதையைப் போல் வேணும் என்று எதிர்பார்ப்பவர்கள் இந்த படம் பிடிக்காது. போய் எல்லோரும் பார்த்துவிட்டு இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றவங்கள விட்டுட்டு, உண்மையிலேயே திரைப்படத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கணும். முக்கியமான படம். பார்க்க தவற விட்டுறாதீர்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.